இப்போ இந்த இளைஞர் போட்ட காணொலினால ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்கள்ல இந்த கூமாப்பட்டி குறித்து தேடாத ஆட்கள் கிடையாது, பேசாத ஆட்கள் கிடையாது. எங்கதாயா இருக்கு கூமாப்பட்டி அப்படின்னு, என்னதாயா இருக்குன்னு சொல்லி பல பேர் படையெடுத்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையிலே அவர் சொன்னபடி கூமாப்பட்டியுடைய தண்ணீர் சர்பத் மாதிரி இருக்கும், செவனப் மாதிரி இருக்கும், பவாண்டா மாதிரி இருக்கும். அப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனா அந்த தண்ணீரை குடிச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருக்கிறான். ஏன்னா நீண்ட காலமா ஒரு 30 வருஷத்துல இந்த மாதிரி குளத்து தண்ணி குடிக்கிறதோ, ஆத்தண்ணி குடிக்கிறதோ, அணை தண்ணி குடிப்பதோ, மழை தண்ணி குடிப்பதோ உடம்புக்கு நல்லதல்ல. பாட்டில் தண்ணி அக்வாபினா, கக்வாபினா, கின்லே, குன்லே, ஆண்டவர், பேண்டவர் அப்படின்னு குடிச்சா மட்டும் தான் நல்லதுன்னு சொல்லி ஊருக்கு ஒவ்வொரு திமுக சட்டமன்ற உறுப்பினரும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும், திமுக அமைச்சர்களும் இந்த ஆர்ஓ பிளான்ட்டை உருவாக்கி தனித்தனியாக தண்ணீர் நிறுவனங்களை ஆரம்பிச்சிட்டான். ஒரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகள். ஒரு காலத்துல சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு பஸ் போகுது அப்படின்னா அந்த பஸ்ஸில் ஒரு குடம் இருக்கும், இல்லை பஸ் நிற்கக்கூடிய அந்த மோட்டலில் ஒரு குடம் வச்சிருப்பாங்க. அந்த குடத்தை தண்ணி தான் மக்கள் குடிச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் குடிக்கக்கூடாது, அது ஆபத்தானது, அது பெரிய தொற்றை உருவாக்கும். மருத்துவமனையிலேயோ இல்லை பொது இடங்கள்லையோ தண்ணீர் குடிப்பது என்பது ஆபத்தானதுங்கிற நிலை உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு அரசே ஆர்ஓ பிளான்ட்டை போட்டு அங்கங்கே தண்ணீர் தொட்டியில் வைக்கிறாங்க. ₹1 ஆரம்பித்த வாட்டர் பாட்டில் இன்னைக்கு ₹20 நிற்கிது. அப்போ அந்த நிலைமையில இந்த தண்ணீரை ஒருத்தன் குடிங்கன்றான்.